ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உள்ளூர் பயணம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு 7 வகையான கறி அன்லிமிட்டடா சாப்பிட போறோம், இன்க்ளூடிங் பிரியாணியோட. நம்ம வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம 100 ரூபாய்க்கு 5 வகை கறி அன்லிமிட்டட் சாப்பாடுன்னு இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ருப்போம். இதே அறுசுவை உணவகத்துல இப்போ அவங்க 200 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் காம்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குது. பார்த்தா ஒரு முழு தலவாழ விருந்தியை அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி இருக்குதுன்னு அதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு ஃபுல்லா பிரியாணி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது, முக்கியமா வித் எக்கோட. ஸ்பூனு வேணாம், அந்நிய நாட்டு கலாச்சாரம் நமக்கு வேணாம். நமக்கு இருக்கு கையி, தன் கையே தனக்குதவி. ஒரு செலிப்ரேஷன் டிஷ்னால முதல் ப்ரிஃபரன்ஸ் பிரியாணி தான். யார் என்னன்னாலும் ட்ரீட்டு, அதுக்கு பிரியாணி முக்கியம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு ஃப்ரெண்டு நம்ம முட்டை. உள்ள அடங்கிடும் ப்ரோ, யாரா இருந்தாலும் உள்ள அடங்கிடும். பார்க்கவே அப்படியே என்ன சொல்றது, ஒரு திருவிழாவுக்கு அலங்கரிச்சு வச்சிருக்கிற மாதிரி இல்ல. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம சாப்பிட்டப்போ எந்த அளவுக்கு ஒர்த்தபுளா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த 100 ரூபாய்க்கு அந்த அளவுக்கு குவான்டிட்டியும் டேஸ்ட்டும் அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ 200 ரூபாய் காம்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வந்து உட்காரத்துக்கு இடம் இல்ல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இருந்து கஷ்டப்பட்டு கெஞ்சி, ஆனா ப்ளீஸ்ண்ணா ஒரே ஒரு வீடியோவுக்கு ஒரு இலை மட்டும் ஒதுக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி உக்காந்துருக்கேன். பாத்திரலாம். முக்கியமா யூடியூபர்னு சொன்னேன், அப்ப நீ கடைசியா சாப்பிடுப்பான்ட்டாங்க. இப்போ நம்ம 200 ரூபாய் காம்போ வாங்கிட்டோம். அதுல என்னென்ன தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு நிறைய பிரியாணி கொடுத்துட்றாங்க. அதை பார்க்கும்போதே வயிறு நிறைஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தோம்னா சிந்தாமணி சிக்கன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். இது வந்து நாட்டுக்கோழி கிரேவி, பிராய்லர் கோழி கிரேவி, தலைக்கறி கிரேவி, ரத்த குடல் பொரியல், அப்புறம் நம்ம பாறை மீன் ஃப்ரை வித் எக்கை விட மாட்டேன். இதை நம்ம சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். அந்த 100 ரூபாய் காம்போவை இதை பீட் பண்ணுதான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிரியாணில இருந்து ஆரம்பிக்கிறோம். பிரியாணி நல்லாவே தரமா குக் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம அவ்வளவு காரம் எல்லாம் கிடையவே கிடையாது. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க முடிக்கும் சாப்பிட்ற அளவுக்கான காரத்தை தான் இதுல போட்டிருக்காங்க. கரெக்டா இருக்குது. சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. தொக்கெல்லாம் வச்சாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சிக்கன்லாம் செம்மையா இருந்துச்சு. பிரியாணி முட்டைலாம் நல்லா இருந்துச்சு. ஷேப்பா இருந்துச்சு. முட்டை ட்ரை பண்ணி நல்லா இருக்கும். இப்போ பிரியாணி வந்துட்டு இங்க அன்லிமிட்டடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிரியாணி லிமிட்டட் தான். ரைஸ் அன்லிமிட்டட், வித் கிரேவி எல்லாமே அன்லிமிட்டட் தான். பிரியாணி லிமிட்டட் தான். என்ன பெஸ்ட் அப்படின்னா குழம்புக்காக ஆனா குழம்பு ஊத்துங்கன்னு நம்ம கேட்டுட்டு அவஸ்தைப்பட வேண்டிய அவஸ்தை இங்க கிடையாது. எல்லாம் நமக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. வேணுங்கிறத நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு நல்ல பெனிஃபிட். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேற லெவல் நல்லா இருக்கு. அதை தாண்டி என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. மெயினா இவங்க காம்போன்னு ஆரம்பிச்சதுலயே மெயின் டிஷ்ஷா வைக்கிறது பிரியாணி வைக்கிறாங்க. அது ரொம்ப மஸ்டடு. ஏன்னா ஒரு காம்போன்னு ஆரம்பிச்சா நல்லா ஒயிட் ரைஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னாலும் ஓகே அப்படிங்கறதா இருக்கும். தவிர்த்து ஒரு செலிப்ரேஷன் டிஷ்னா அது பிரியாணி தான். பிரியாணியே முடியா போகுது. உங்க ரைஸா வச்சுட்டு என்னடா பண்ண போறேன்னு நீங்க கேட்கற கேள்வி எனக்கு புரியுது. ட்ரை பண்ணிடலாம். முக்கியமா பிரியாணி அப்படின்னாலே கத்திரிக்காய் பச்சடி, அது இல்லைன்னா வெங்காய பச்சடி. நம்ம எப்பயுமே வெங்காயத்துக்கு அடிமை தாங்க. ஒரு சில்லி வாங்கினா கூட வெங்காயத்துக்கு தான் சில்லி கடிச்சிப்பேன், தவிர்த்து சில்லிக்கோசரம் வெங்காயத்தை தான் விட மாட்டேன். அவன் இன்னும் திருந்தலமாமா. முட்டை நல்ல ஷேப்பா இருக்கு. முட்டை ஷேப்பா தான்டா இருக்கும், வேற எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, முட்டை தோலை உரிக்கும் போது அதோட தோலையும் சேர்த்து உரிச்சிடக்கூடாது.
நீட்டா உடிச்சிருக்கிறாங்க. பிரியாணி எடுத்து முட்டைக்குள்ள ஸ்டப் பண்ணி சிந்தாமணியை தூக்கி சின்னதா ஒரு அழுத்தி மஞ்சள் கருவை கமுத்தி முட்டையை கமுத்தி தயவு செஞ்சு பொறாமப்படாதீங்க சரியா. இந்த மாதிரி சாப்பிடறதால எனக்கு பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் வியர்டா சாப்பிடுறவங்க இருக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நானும் உங்க இடம் தான். எது கூட சேர்த்து சாப்பிடக்கூடாதோ அது கூட தான் சேர்த்து சாப்பிடுவேன் பிடிவாதமா இருக்கிறவங்க எல்லாம் வாங்க. சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சுங்க சார். இப்போ பிரியாணி முடிச்சிட்டோம். அடுத்து ஒயிட் ரைஸ்ல எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஆனா ஒயிட் ரைஸ் சாப்பாடு எதுவும் குலையாம நல்லா பளபளந்த பாருங்க. உதிரும் போதே தெரியுது உதிரி பூக்கள். இத எந்த ஒரு கிரேவியுமே இல்லாம இங்க வச்சிருக்கிற எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட போறோம். முதல்ல சிந்தாமணி சிக்கன் இவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா. நல்லா குக் பண்ணி சொல்ல போனா மசாலா கூட அப்படியே நல்லா மெர்ச்சாயி நல்லா வெந்திருக்குது. சிந்தாமணி சிக்கனை சாப்பாடோட கலந்து பார்த்தா இது நான்வெஜ் பருப்பு சாதம் மாதிரி இருக்கு. கலரு ஆத்தரலாம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா இருக்கும்போது நம்ம யோசிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்னாவது குறை சொல்ற மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தலாம். சத்தியமா குறை சொல்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் சொல்லுவேன். தலைக்கறி ட்ரை பண்ணி பார்த்தலாம். தலைக்கறி நல்லா காரசாரமாவே இருக்குது. நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு கிரேவிய கலர்ஃபுல் ஆக்கியிருக்கிறாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. எனக்கு அது கரெக்டா இருக்குது. சின்ன குழந்தைங்க பெரியவங்க சாப்பிடும்போது எப்படின்னு தெரியல. ஆனா காரம் கொஞ்சம் தூக்கலா தான் இருக்குது. எனக்கு ஓகே. தலைக்கறியை சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த காரம் உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடுது. அப்படியே கிரேவியா சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் தூக்கலா தான் தெரியும். நீங்க சாப்பாடோட சேர்த்து சாப்பிடுறது பெஸ்ட். அடுத்து நாட்டுக்கோழி கிரேவி. வா என்னமா குக் ஆயிருக்கு பாருங்க. மசாலா திறக்கிற இடமெல்லாம் மசாலாவா தான் இருக்குது. இந்த மாதிரிதான் இருக்கணும். அதாவது எப்படி பார்த்தோம்னா அதை சாப்பிடணும் அப்படின்னு தோணணும். அந்த மாதிரிதான் குக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. நல்லா வாஷ் பண்ணியிருக்காங்க. டைம் எடுத்து குக் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் முக்கியம். ஏன்னா இத்தனை பேர் வராங்க. 200 ரூபாய்க்கு நம்ம காம்போ வச்சா மட்டும் பரிசு கிடையாது. ஏன்னா எல்லாருமே அதை விரும்பி சாப்பிடணும். அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டா இருக்கு. இப்பதான் புரியுது ஏன் இந்த காம்போக்கு இவ்வளவு கூட்டமா இருந்து எங்களை லாஸ்டா தான் சாப்பிட விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு. அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குது. நிஜமாவே நல்லா இருக்குது. எத்தனை பேர் நான் அந்த 100 ரூபாய் காம்போவுக்கு உங்களால வர சொன்னேன். எத்தனை பேர் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா இந்த 200 ரூபாய் காம்போவுக்கு உங்க ஃபேமிலியோட கூட்டிட்டு வாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேமிலிஸ், அவ்வளோ லேடிஸ், சின்ன சின்ன பசங்க, வயசானவங்க, எத்தனையோ காலேஜ் பொண்ணுங்க கூட வந்து சாப்பிடுதுங்க. கிரேவி எல்லாமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன கிரேவி அப்படிங்கறது எல்லாமே ஒரே கலர்ல தான் இருக்குது. ஆனா டேஸ்ட் வைஸ் தனித்தனியா சாப்பிடும்போது அதுவும் தனித்தனியா டிஃபரன்ஸும் தெரியுது. ஓ இது இந்த கறி தான் அப்படின்னு டிஃபரன்சியேஷன் பண்ணி நம்மளால சொல்லவும் முடியுது. அடுத்து பாய்லர் கோழி. பாய்லர் கோழி இல்லாத விருந்தே உலகத்துல கிடையாது. கொஞ்சம் பாய்லர் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டா குக் ஆகிருக்கலாம். கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி டைம் ரொம்ப நேரம் ஆனதுனாலே நம்ம சுட சுட சாப்பிட்டு இருந்தா சூப்பரான டிஷ். இதுக்கு ஏற்றது வேற எதுவுமே இல்லை. நான் தான் சொன்னேனே அவ்வளோ கூட்டம், கால் வைக்க இடம் இல்லை. ஆனா உருண்டைய சின்னதா கழுவி வைக்கிறாங்களான்னு நினைக்காதீங்க. இது ரத்தமும் குடலும் சேர்ந்த பொரியல். ரெண்டுமே சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தப்போ பொரியல் வந்துட்டு ரத்த பொரியல் மட்டும் தனியா இருந்துச்சு. இப்போ ரெண்டும் சேர்த்து புதுசா ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நாமளும் அதை பிரிச்சு விட்டு பார்த்துக்கலாம். ரத்தம் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இருக்குது. குடல் நல்லாவே தெரியுது.
இப்பதான் புரியுது. இவங்க குடல் கறி அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒண்ணு வைக்கல, அதுக்கு பதிலாக ரத்தத்தையும் குடலையும் சேர்த்து ரத்த குடல் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா வச்சிருக்கிறாங்க. இதை சாப்பிட்டு பார்த்துடலாம். என்னது குடல் கறி மேல ரத்த பொரியலை போர்வையா போத்தி விட்ட மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு குடலை நல்லா சுத்தி அது மிக்ஸ் ஆயிட்டு இருக்குது. ரத்த பொரியல்னு தனியா கையில ஈரல் மாதிரி ஒன்றும் கிடைக்கல. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு குழம்பு மாதிரி இருக்குது. இதை நம்ம சாப்பாடோடையும் கலந்து சாப்பிட்டுக்கலாம். பார்க்க என்னடா இப்படி குழம்பு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத விட டேஸ்ட் நல்லாவே இருக்குது. சில பேர் ரத்தம்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது கிரேவின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஏன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு, ரத்தம் ஊறுறதுக்கு அவ்வளோ நல்லது. கடைசியா ரசத்தை ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். என்னதான் ஆரம்பத்துல இலைய தண்ணியில கழுவி இருந்தாலும் கடைசியில ரசத்துல இலைய கழுவுனாதான் அந்த இலைக்கே ஒரு மரியாதை, சாப்பிட்ற நம்மளோட சாப்பாட்டுக்கு ஒரு பெருமை. ரசத்தோட கலரே பிரமாத மோகமா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த கடையோட ரசத்துக்கு நான் ஃபேன் ஆயிடுறேன்டா. எந்த அளவுக்கு நான் பிரியாணி வெறியனோ அதே அளவுக்கு ரசத்துக்கு அடிமை. இவ்வளோ டேஸ்டா இருக்கு ரசம். எல்லாத்த விட ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா 4 கிரேவி அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ரசத்தையே சேர்த்துக்கிட்டேன். உண்மையாவுமே இந்த ரசத்தை நான் அது கூட தான் வைப்பேன். ஏன்னா அந்த கிரேவி எல்லாம் அடிச்சு தூக்கி போட்டுருச்சு இந்த ரசம். போகும்போது ஒரு ரசத்தை ஒரு பேக்கெட் கட்டி கொடுனா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு தான் போறேன். யார் சாமி? மத்தியானம் 12 மணில இருந்து 3 மணிக்குள்ள இந்த இடம் வாஷ் அவுட் ஆயிடுது. அவ்வளோ கிளீனா இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓடி போயிடுறாங்க, எறும்பு கூட்டம் மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த இடமே ஒரு தென்னந்தோப்புக்கு நடுவுல இருக்கிறதுனால கிராமத்து ஸ்டைல்ல சாப்பிடணும்னு ஆசைப்படுற எத்தனையோ பேர் இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு போறாங்க. அதுவும் இந்த ஆம்பிஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல கூரைக்கு நடுவுல லைட்டை போட்டு ஆம்பியன்ஸா சாரி ஏன் இப்படி பாக்குறாரு? இந்த ஆம்பியன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா கூரை போட்டு அந்த கூரைக்கு நடுவுல லைட்டை போட்டு மேல பேனை சுத்த விட்டுருக்காங்க. சுகமா இருக்கு. அடுத்து நாம பாறை மீன் ஃப்ரையை ட்ரை பண்ணி பார்த்தலாம். எப்பயும் போலதான் நல்லா மீனை கழுவி சூப்பரா சமைச்சிருக்காங்க. எந்த இடத்துலயும் ஒரு கசப்பான ஸ்மெல் எதுவுமே கிடையாது, கசப்பான டேஸ்டும் கிடையாது. மெயினா இவங்க மசாலா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா வச்சு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஏன்னா இப்ப நாம வந்திருக்கோங்க, அதுக்கோசரம் ஃப்ரெஷ்ஷா ஒன்றும் அவங்க பொரிச்சு தர கிடையாது. 12 மணிக்கு எல்லாருக்கும் எவ்வளவு வேணுமோ அதை அவங்க செஞ்சுதான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த மீன் காஞ்சி போகாம அந்த ஜூசினஸ் அப்படியே தான் இருக்குது. பார்த்தாலே நல்லா தெரியும் உங்களுக்கு. 200 ரூபா கொடுத்து சாப்பிடணுமா? 200 ரூபாய்க்கு 1 கிலோ கறி வரும். வீட்டுல எடுத்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஒரு வாட்டி வந்து இங்க சாப்பிட்டு பாருங்க. நீங்க கொடுக்குற அந்த 200 ரூபா ஒர்த்துன்னு உங்களுக்கே புரியும். 200 ரூபா காம்போவை இந்த கடையில நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இவங்க வச்ச ஒவ்வொரு டிஷ்ஷுமே ரொம்ப பிரமாதமா சூப்பரா இருந்துச்சு. இவங்க கிட்ட 200 ரூபா காம்போ மட்டும் இல்ல, 100 ரூபா காம்போவும் இருக்குது. ரெண்டுமே கூட்டம் பிச்சுக்குது. கால் வைக்க இடம் இல்ல, அவ்வளவு கூட்டம் வருது. ஒரு கிராமத்து ஸ்டைல்ல தென்னந்தோப்புக்கு நடுவுல பெஸ்டான ஒரு விருந்து சாப்பிடணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்துக்கும் இந்த இடம் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த இடம் கரெக்டா எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சேலம் டு சங்ககிரி ரோட்ல குட்டக்காடுங்கிற பிளேஸ்ல தியோதாபா பக்கத்துல ஒரு சின்ன ரோடு போவோம். அந்த ரோட்ல ஒரு 500 மீட்டர்லயே இந்த அறுசுவை உணவகம் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த பேருக்கு ஏத்த மாதிரியே அவ்வளவு பிரமாதமா இவங்க கொடுக்குற டிஷ்ஷும் அவ்வளவு சூப்பரா இருக்குது. கம்பல்சரி அவங்களோட ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பாருங்க. அவ்வளவு பிரமாதமா இருக்குது. இது மாதிரி ஒரு பெஸ்டான வீடியோல நெக்ஸ்ட் நான் உங்களை பார்க்க முடியும். டாடா பாய்.